மார்க்கண்டேயன். கேக்கல, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. மார்க்கண்டேயன். சொல்லுங்க. இல்ல, அவரை பத்தி கொஞ்சம் விசாரிக்கணும். என்ன இன்ஃபர்மேஷன் வேணும்? அவருக்கு ஆபரேஷன் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு. ஆமா, நீங்க யாரு? எதுக்கு இதெல்லாம் வந்து விசாரிக்கிறீங்க? இல்லம்மா, ஆபரேஷனுக்கு காசு பணம்லாம் கட்டிட்டாங்களா? நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. பேஷண்ட்டுக்கு நீங்க என்ன வேணும்? தெரிஞ்சவர் தான். என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு ஒரு அக்கறையில தான்மா கேக்குறேன். நீங்க ஒண்ணும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். பணமெல்லாம் கட்டியாச்சு. ஓ, கட்டியாச்சா? ஆமா, யாரு பணத்தை கட்டினா? ஏங்க, விசிட்டர்னா விசிட்டிங் அவர்ல வந்தோமா, பேஷண்ட பார்த்தோமான்னு இருங்க. இங்க வந்து எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? சரிமா சரிமா, நீ எதுவும் கோச்சுக்காத. ஐயோ, இங்க வா. நானா? உன்னதான், இங்க வா. என்னையா கூப்பிட்ட? யாருமா நீ? நீ யாரு? நான் எது கேக்குற? அங்க என்ன விசாரிச்சுட்டு இருக்க? நான் சும்மா என்னமோ கேட்டுக்கிட்டு இருந்தேன். அத பத்தி உனக்கு என்ன? விசாரிக்கும் போது மார்க்கண்டேயன்னு பேர் என் காதுல விழுந்துச்சு, அதான் கேட்டேன். நான் யாரையோ பத்தி விசாரிச்சுட்டு போறேன், உனக்கு என்னமா? அது யாரோ கிடையாது, ஏன் அப்பா. அதான், அதனாலதான் நான் கேக்குறேன். யாரோட அப்பான்னு எனக்கு எப்படிமா தெரியும்? குடும்பமா அழுதுகிட்டு கொண்டு வந்து அட்மிட் பண்ணும்போது பார்த்தேன். அந்த அம்மா அழுகிறத பார்த்து மனசே கேக்கல. அதான் வந்து விசாரிச்சுட்டு அவரு நல்லபடியா பொழைச்சிட்டாரான்னு கேட்டு போலான்னு வந்தேன். நல்ல விதமா கேட்டா உண்மையை சொல்ல மாட்டியா? யாருமா நீ? உன்கிட்ட நான் என்ன உண்மையை சொல்லணும்? பாண்டி. ஒழுங்கா கேட்டா நீ சொல்ல மாட்டியா? சொல்லு. இங்க பாரு, நீ யாரு, உன்னை யாரு அனுப்புனான்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? நீ அக்கா வச்ச ஆள் தானே? அக்காவா? யாரு உங்க அக்கா? ஓ, என் அக்கா உனக்கு தெரியாதா? பாண்டி. ம் மலரே, இப்பெல்லாம் கேட்டா இவ சொல்ல மாட்டா போலகுதே. உன் ஸ்டைல்ல கேளு. உன்ன? ஐயோ, இருமா சொல்றேன். அப்பா எப்படி இருக்காருன்னு பார்த்து விசாரிச்சுட்டு வர சொன்னா. ஏன் அவ விசாரிக்க மாட்டாளமா? அவளுக்கு ஃபோன் பண்ணு. அது வந்து ஃபோன் பண்ணுன்னு சொன்னேன். ஃபோன் பண்ணு. ஃபோன் பண்ணு. சுவிட்ச் ஆஃப்னு வருது. நேத்துல இருந்து நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். அவ ஃபோன் ஆஃப்ல தான் இருக்கு. உன்கிட்ட மட்டும் அவ எப்படி பேசிருப்பா? பாண்டி, இவ அடி வாங்காம உண்மையை சொல்ல மாட்டா போல இருக்கு. இவள ஐயோ. ஏய், யார் போன்ல? அது வீட்ல இருந்து கூப்பிடுறாங்க. யார் வீட்ல இருந்து? என் வீட்ல இருந்து தான். என் வீட்ல இருந்து. அப்படியா? அட்டெண்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. நான் அப்புறம் பேசிக்கிறேன். போடுன்னு சொன்னேன். ஏய், என்னடி ஹாஸ்பிடல் போனியா? விசாரிச்சியா? நீ வையி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஏய், ஒரு நிமிஷம். போன வச்சிராத. பணம்லாம் கட்டிட்டாங்களா? கட்டிட்டாங்க. யார் கட்டினா? அது சொல்ல மாட்டாங்க. என் தம்பிங்க எப்படியே கட்டியிருக்க மாட்டானுங்க. எங்க வீட்டு இழிச்ச வை மலர்னு ஒண்ணு இருக்கும். அவதான் விஷயம் தெரிஞ்சு வந்து கட்டியிருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா, என்ன பத்தி யாராவது விசாரிச்சாங்களா? இல்ல, நான் இன்னும் மேல போய் பார்க்கல. சரிங்க பாரு, மேல போ. எங்க அம்மா கிட்ட மட்டும் யாருக்கும் தெரியாம நைஸா பேச்சு கொடு.
ரேவதி எங்க எதுன்னு கேட்டா அவளுக்கு ஃபோன் அடிச்சும் கிடைக்கல, எங்கேயோ வெளியூர் போயிருப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்லி அப்படி இப்படி சொல்லி சமாளிச்சிட்டேன். ஏ அக்கா யாருங்க? அதுக்குள்ள உனக்கு என் குரல் மறந்து போச்சா? என்ன எல்லாரும் மலர்னு கூப்பிடுவாங்க, நீ கூட அப்படிதான் வாய் நிறைய கூப்பிடுவியே. இங்க பாருங்க, அப்படி யாருமே எனக்கு தெரியலையே. இவ்ளோ நேரம் நீ அனுப்பின ஆள்கிட்ட நீ பேசின அத்தனையும் கேட்டாச்சு. சீ, நீலாம் ஒரு மனுஷியா? அப்பா இவ்ளோ சீரியஸா இருக்கான்னு தெரிஞ்ச உடனே நீ போனை ஆஃப் பண்ணிட்டியே. இப்படி பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? நீ எதுக்கு இப்ப தேவலாம பேசுற? நான் அப்பா எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கதான் ஃபோன் பண்ணேன். நான் இங்க வெளியில மாட்டிக்கிட்டேன் தெரியுமா? ஃபோன் லைன் வேற எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. இங்க பாரு, இப்போ நீ எங்க இருந்தாலும் உடனே கிளம்பி இங்க வா. நம்ம வீட்லயே அம்மா அப்பா கிட்ட இருந்து அதிகமா புடுங்கி தின்னது நீதான். நீ பாட்டுக்கு அந்த ஊர்ல இருக்கேன், இந்த ஊர்ல இருக்கேன், அங்க மழை பெய்யுது, இங்க வெள்ளம் ஓடுதுன்னு கதெல்லாம் விட்டுட்டு இருக்காத. பஸ் ட்ரெயின்னு எதுவுமே இல்லைனாலும் அடுத்த ஃப்ளைட்டை புடிச்சு உடனே இங்க வர்ற வழிய பாரு. சரி, நான் வந்துடுறேன். போயிடு. இனிமே இந்த துப்பு குடுக்கற வேலையெல்லாம் வச்சுக்காத. போ. ஐயோ, நான் இவகிட்ட வர மாட்டிக்கிட்டேனே. கேள்வி மேல கேள்வி கேட்பான். வரட்டும், அவளுக்கு வைக்கிறேன் கச்சேரி. நான் ரேவதி பேசுறேமா. ஐயோ, அப்பாக்கு என்னமா ஆச்சு? இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சது, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. இப்படி ஒரு நிலைமையில நான் உன் பக்கத்துலயும் அப்பா பக்கத்துலயும் இல்லாம இங்க வந்து மாட்டிக்கிட்டேனேம்மா. அப்பா உடம்பு சரியில்லைன்னதும் ஒரு தடவை போன் பண்ணியிருந்தா நான் எப்படியாச்சும் வந்திருப்பேனேம்மா. இந்த மாதிரி சமயத்துல இப்படி ஆயிடுச்சேம்மா. மனசே கேட்கலம்மா. என்னால இங்க எதுவுமே செய்ய முடியலம்மா. பச்சை தண்ணி கூட தொண்டையில இறங்க மாட்டேங்குதுமா. இங்க நிலைமை சரியானதும் நான் உடனே கிளம்பி வந்துடுறேன். அப்பாக்கு ஒண்ணும் ஆகாதுமா, நீ கவலைப்படாதம்மா. நான் வந்துடுறேம்மா. இந்த மாதிரி சமயத்துல உங்க கூட இருந்து ஆறுதலா இருக்க கூட முடியல. அதெல்லாம் இங்க ஒன்னும் அவசரம் இல்லை, நீ மெதுவா வா. அம்மா அம்மா அம்மா, இந்த மலரே. டேய், என்னடா இது? எல்லாரும் இங்க பதட்டமா இருக்கும். இந்த நேரத்துல போய் டிஃபன் வாங்கிட்டு வந்திருக்க. எனக்கு மட்டும் தெரியாதா? டிஃபனு உனக்கு இல்ல, உங்க அம்மாக்கு. பாவம், மாமாவை அட்மிட் பண்ணதுல இருந்து அவங்க எதுவுமே சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. ஏற்கனவே அவங்க உடம்பு வேற கொஞ்சம் வீக்கு. அதனால்தான் அவங்களுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏய், இதை நீ முதல்ல அவங்க கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்லு. புடி மலரே, போய் கொடு. அம்மா. ஏய், என்னது? பார்த்தா தெரியல, அம்மாக்கு சாப்பிட எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏன் இங்க நாங்களாம் இருக்கோமே, அம்மாவுக்கு வாங்கி தரணும்னு எங்களுக்கெல்லாம் தெரியாதா? உனக்கு தெரியாம நீ சும்மா நின்னுட்டு இருக்கிறதால தான் நான் இத பண்றேனே. மாமாக்கு ஆபரேஷன் பண்ணி இன்னும் கண் முழிக்காம இருக்காரு. இந்த நிலைமையில அத்தை இதெல்லாம் சாப்பிடுவாங்களா? அதனாலதான் நாங்க ஒண்ணும் வாங்கி தராம இருக்கோம். அம்மா மேல உங்களுக்கு இருக்கிற அக்கறை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அண்ணி. ஏய், என்னடி தெரியும்? என்ன தெரியும் உனக்கு?
2 இட்லியை வாங்கி கொடுத்துட்டு அப்படியே சந்தடி சாக்குல அம்மா கூட ஒட்டிக்கலாம்னு பாக்குறியா? இந்த 2 இட்லியை வாங்குறதுக்கு நாங்க ஒண்ணும் வக்கு இல்லாம இல்ல. நீ ஒண்ணும் எங்களுக்கு வந்து செய்ய தேவையில்ல. அம்மா அப்பாவை நாங்க பாத்துக்கிறோம். நீ முதல்ல இங்க கிளம்பு. நீங்க 2 பேரும் பாத்துக்கிற லட்சணம் தான் எனக்கு தெரியுமே. என்னடி ஹாஸ்பிட்டலுக்கு காசு கட்டின திமிர்ல பேசுறியா? எங்க கிட்ட இருந்து திருடிட்டு போனிய நகை, அதை வித்து கொடுத்த காசு தானே இது? இங்க பாரு, அது எப்படி பார்த்தாலும் அப்பா சம்பாதிச்சது. இன்னைக்கு அவர் செலவுக்கு யூஸ் ஆயிருக்கு. அப்புறம் உங்களுக்கு தானே அவர் அவரோட கையில இருந்த எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாரு. அவரை நீங்க 2 பேரும் என்ன பண்ணீங்க? இங்க பாரு, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எதுனாலும் நாங்க 2 பேரும் தான் கூட இருந்து பாத்துக்கிறோம். நீ இல்ல. ஆமா, இப்ப என்ன பிளானோட வந்திருக்க? டேய், அவ பிளான் என்னன்னு அவ இங்க வந்த உடனே தெரிஞ்சு போச்சு. பணத்தை கட்டுற மாதிரி கட்டி அப்படியே அம்மா அப்பா கூட சமாதானம் பேசி மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்து அம்மா அப்பான்னு கைய கால அமுக்கி விட்டு தாஜா பண்ணி மொத்த வீட்டையும் அவ பேர்ல எழுதிக்க பிளான் போட்டு தானே இங்க வந்திருக்காளே. ஓ, அதான் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்க வந்திருக்காளோ? டே ரவி, ரேவதி கூட சின்ன சின்னதா தான் அடிச்சிட்டு போவா. அதுவும் நமக்கு தெரிஞ்சுதான் செய்வா. ஆனா இவ பயங்கர கில்லாடி. ஒத்த ஆளா மொத்த பேரையும் காலி பண்ணிடுவா. சீ, நிறுத்துங்க. உங்க எல்லாம் இன்னும் அப்பா நல்லவன்க நம்பிட்டு இருக்கார் பாரு. அப்பா தானே, அவர் மட்டும் இப்ப கண்ணு முழிக்கட்டும். அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு. அவராவே உன்னை இங்க இருந்து அடிச்சு துரத்துறாரா இல்லையான்னு பாரு. அததான் நானும் எதிர்பார்த்து நின்னுட்டு இருக்கேன். அவர் எந்திரிச்சு வந்து மறுபடியும் என்ன அடிச்சு வெளில போன்னு சொன்னாலும் பரவாயில்ல. அவர் நல்லபடியா குணமாய் வந்தா அதுவே எனக்கு போதும். இப்ப என்னதாண்டி சொல்ற? என்னங்க எல்லாரும் இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? இது என்ன ஹாஸ்பிட்டலா இல்ல உங்க வீடுன்னு நினைச்சீங்களா? சாரி டாக்டர். என்னாச்சு டாக்டர்? அப்பா எந்திரிச்சிட்டாரா? டாக்டர், எதுவும் பயம் இல்லையே? எல்லாம் ஓகே தானே டாக்டர்? அப்பா இன்னும் கண்ணு முழிக்கலையா டாக்டர்? நாங்களும் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டோம். அனஸ்தீசியாவை கூட ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வந்துட்டோம். ஆனா அவர் இன்னும் கான்சியஸ்க்கு வராம இருக்கிறது எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. நாங்களும் எங்களால் முடிஞ்ச எல்லாத்தையும் முயற்சி பண்ணி பார்த்துட்டோம். சர்ஜரிக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆகிறது ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ் தான். டாக்டர், வேற எதுவும் பண்ண முடியாதா டாக்டர்? We tried our maximum level, but patient கொஞ்சம் கூட ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. இன்னும் 24 ஹவர்ஸ்க்குள்ள அவர் கண்ணு முழிச்சே ஆகணும். அப்படி முழிக்கலன்னா இட்ஸ் வெரி வெரி கிரிட்டிக்கல் அண்ட் டேஞ்சரஸ். அது அவர் உயிருக்கே ஆபத்தாயிடும்.
என்னங்க இப்போ ஆபீஸ்க்கு இந்த மாதிரி லீவ் போட முடியாது. மாமாவும் எப்ப கண்ணு முழிப்பாருன்னு தெரியல. இன்னில இருந்து ஜாயின் பண்ணிட்டு மறுபடியும் தேவைப்பட்டா லீவ் போட்டுக்கலான்னு இருக்கேன். உமா சொல்றதும் கரெக்ட் தான் ரவி. நாமளும் ஒரு வாரமா இங்க சும்மா தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். அப்பா எப்போ எந்திரிப்பாருன்னு தெரியல. இவங்களும் ஒன்றும் பண்ற மாதிரி தெரியல. நானும் போய் லீவு முடிஞ்சு ஒரு நாள் மட்டும் ஜாயின் பண்ணிட்டு மறுபடியும் நாளையில இருந்து லீவ் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். மாமாவும் பாவம் தனியாளா கடை வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அங்க எல்லாம் போட்டது போட்டபடியே கிடக்குமா. நானும் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேனே. போகணுன்றவங்க எல்லாம் கிளம்பி போயிட்டே இருங்க. எங்க அப்பாவை பாத்துக்க நான் இருக்கேன். ஏய் என்னடி? டாக்டர், நான் சொல்றத எல்லாரும் கொஞ்சம் தைரியமா கேட்டுக்கங்க. இந்த ஒரு வாரத்துல பேஷண்ட்டுக்கு சுயநினைவு வர வைக்கிறதுக்கு எங்களால முடிஞ்ச அத்தனையும் செஞ்சு பார்த்துட்டோம். ஆனா எதுவுமே நடக்கல. ஐ எம் சாரி டு சே திஸ். இனிமே அவரு கண்ணு முழிக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். மேபி அவரு கண்ணு முழிக்காம கூட போகலாம். டாக்டர், அம்மா அம்மா அழாதீங்கம்மா. ஒன்னும் ஆகாது. அழாதீங்கம்மா. ஒன்னும் ஆகாது. ப்ளீஸ்மா அழாதீங்கம்மா. மாமாக்கு ஒன்றும் ஆகுது மலரே. அழாத மலரே. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பார்த்து தானே இருக்கிறோம். நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்டோம், எல்லாமே வேஸ்டா போச்சே பாண்டி. அந்த டாக்டர் திடீர்னு வந்து இப்படி கைவிட்டுருவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அதுக்காக அப்படியே விடவும் முடியாது. இதை விட பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு எங்க அப்பாவை கூட்டு போகணும் பாண்டி. ஏதாவது பண்ணு பாண்டி. நீ என்ன செய்யணும் சொல்லு மலரே, உடனே செய்யலாம். நானும் விசாரிச்சு பார்த்தேன். இந்த டாக்டர் நல்ல ஃபேமஸா, கைராசிக்காரன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க நிலைமையில இவரை இங்க இருந்து கூட்டின்னு போறது ரொம்ப ரிஸ்க்னு சொல்றாங்க. யோ தோகராங்கயா. ஆமாடி. அழாத மலரே, சொன்னா கேளு. ஆடி மலர் கண்ணு இன்னத்துக்கு இப்படி அழுதுனுங்கற? என்ன ஆச்சு? ஆபரேஷன் முடிஞ்சு ஒரு வாரம் ஆச்சுமா. மாமா இன்னும் கண் முழிக்கலமா. ஐயோ, டாக்டரும் பொழைக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டாருமா. ஐயோ, அத்தை, அப்பா நம்மளெல்லாம் விட்டு போயிடுவாரோன்னு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. வாய கழுவு முதல்ல. அவர் பொழைக்க மாட்டாருன்னு யார் சொல்லிக்கிறது? டாக்டர் தான் அப்படி சொன்னாரு. யா மலரு, டாக்டர் பூட்ட கேஸ்னு சொன்ன எத்தனையோ கேஸ் நல்லபடியா ஊடு வந்து சேரல. உங்க அப்பா பொழைக்க மாட்டாருன்னு சொல்றதுக்கு இவங்க எல்லாம் யாரு? அவங்க டாக்டர் தானே, கடவுள் ஒண்ணு இல்லையா? நீ இங்க இருந்து அழுதுன்னு இருக்க வேணாம். நீ வா, நம்ம அவளாண்டே போய் கேட்டுக்குவோம். யாராண்டா போய்மா கேப்ப? டேய், விளக்கு போட்டு விரதம் முச்சி கும்பிடுறமே நமக்கெல்லாம் படி அளக்குறாளே அந்த ஆத்தா, அவளாண்டதான் போய் கேட்டுக்கணும். கண்ணு, உங்க அப்பா எப்படி வராம போறாருன்னு நானும் பாக்குறேன். உங்க அப்பாவை இட்டுக்குன்னு வர வேண்டியது நம்ம வேலை. நீ வா ஆத்தா, போலாம். ஆமா மலரே, அம்மா சொல்றதும் கரெக்ட் தான். மனுஷனால முடியாதுன்னு கைவிட்டா நம்ம சாமிகிட்ட தானே போய் ஆகணும். போலாம் வா மலரே. நீ வேணா பாரு, நீ திரும்பி வரும்போது உங்க அப்பா எஞ்சி உட்கார்ந்து இருப்பாரு.
வா கண்ணு அல்லது வாமா சொன்னா கூட்டிட்டு வா போலாம் வா டேய் பாட்டி வா